வெல்கம் டு கீட்டூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கீட்டூஸ் கிச்சனில் மஷ்ரூம் ஃப்ரை, மஷ்ரூம் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 500 கிராம்ஸ் மஷ்ரூம்ஸை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். மஷ்ரூம் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 500 கிராம்ஸ் மஷ்ரூம்ஸ், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 கப், மைதா 1/4 கப், இஞ்சி பூண்டு பேஸ்ட், காஷ்மீரி மிளகாய் தூள், பெப்பர், உப்பு தேவையான அளவு, பச்சரிசி மாவு 3 ஸ்பூன். இப்போ நம்ம இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு பெரிய பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு எல்லாமே போட்டுக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன், எடுத்து வச்சுருந்த மைதா, பச்சரிசி மாவு, உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டிருக்கேன், நீங்கள் நார்மல் மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம், பெப்பர் தேவையான அளவு. தண்ணி அதிகமாக சேர்த்தாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மஷ்ரூம் சில்லிக்கு நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்லை. மாவு நல்லா கலந்ததுமே உடனே பொரிச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துக்குங்க. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க மஷ்ரூம்ஸை ஆட் பண்ணிக்க போகிறேன். 1 ஸ்பூன் இல்லைன்னா கையில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கையில் தாங்க கலந்துக்க போகிறேன். நல்லா கலந்தாச்சுங்க. நம்ம மஷ்ரூம் இப்போ பொரிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆயில் ஹீட் பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ ஒன்று ஒன்றா போட்டுக்க போகிறேன். மஷ்ரூமை ரொம்ப நேரம் ஊற வச்சிடாதீங்க, கலந்த உடனே பொரிச்சிருங்க. ஏன்னா மஷ்ரூம் ரொம்ப தண்ணி விடும். அப்படி உங்களுக்கு தண்ணி விடுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக பச்சரிசி மாவு போட்டு நல்லா கலந்து விட்டு பொரிச்சுக்கோங்க. பச்சரிசி மாவு போடுறதுனால நம்மளுக்கு ரொம்பவே கிறிஸ்பியாகவும் வருங்க. மஷ்ரூமை ஆயிலில் சேர்த்த உடனே திருப்பாதீங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ் விட்டு அப்புறம் திருப்புங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ ஓரளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சுங்க. நான் இப்போ எடுத்துக்க போகிறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இப்போ எல்லா மஷ்ரூமையும் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதாங்க. இப்போ நான் மஞ்சூரியன் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பூண்டு ஒரு 3 பல் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கேன். ஆயிலில் நல்லா கலந்து விட்டுட்டு நான் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்க போகிறேங்க. கறிவேப்பிலை கொஞ்சம், எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ரெண்டு பெரிய வெங்காயம் க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆனியன் நல்லா வணங்கி சாஃப்ட் ஆகிறதுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க, மஷ்ரூம்லேயே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்க போகிறேன். எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வணங்குற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கி சாஃப்டாக வந்துடுச்சுங்க. ஒரு சின்ன சைஸ் கேப்சிகமை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சூரியனில் குடமிளகாய் சேர்க்குறனால நம்மளுக்கு ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வணங்கி சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ சாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், இதையும் ஆட் பண்ணிக்கிறேங்க. எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் பொரிச்சு வச்சுருந்த மஷ்ரூமை ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் பொரிச்சு வச்சதில் பாதி மஷ்ரூம் தான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். மஷ்ரூமை சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா நான் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதில் ஆட் பண்ணிக்க போகிறேங்க. சூப்பரான மஷ்ரூம் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ சர்வ் பண்ணிடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.